சினி கார்னர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராமிஸ் மூவி படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்க. ஓகே. அண்ட் அவங்களோட வாய்ஸ் பத்தலன்னு நீங்களும் அதே சுகமா தான் பேசுறீங்க. இன்னும் எனர்ஜி ரொம்ப கேட்கல. நல்லா இருக்கும். ஓகே, இதான் நான் எதிர்பார்க்கிறேன். சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த படத்துல உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஹீரோயினோட ஃப்ரெண்டா அவங்க கூட ஸ்கூல் படிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் அதேதான், ஒரு சீனரி ஸ்கூல் அந்த மாதிரி தான் கேரக்டர் கூட இருக்கும். ஓகே. நிறைய எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண முடியாது. ரிவீல் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? லைக் இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவியா? எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்குது, எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டீம் நல்லா இருந்தாங்க, ஃப்ரெண்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஃப்ரம் தமிழ் ஆர்? தமிழ். பட் ஆனா தமிழ் எனக்கு ஏதோ வேற ஏதோ லாங்குவேஜ். அது கொஞ்சம் ஹிந்தி பழக்கம்னால தமிழ். ஓகே, ஹிந்தி அதனாலயா? ஓகே, சரி. சார் நீங்க சொல்லுங்க, படத்தோட ப்ரொடியூசர். அண்ட் ஹவ் டு யூ ஃபீல்? ப்ரொடியூசர்னு சொல்றதை விட வந்து இந்த படத்துல முழுமையாவே வந்து 3 வருஷமா இயங்கி இருக்கோம். எல்லாருமே ஒரு டீமா, எடிட்டரும் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து. அவங்க முன்னாடி கதை சொன்னப்போ நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல பஞ்சிங் லைன், ஒரு தீம் லைன், அது மாதிரி அதோட சேர்ந்த ஒரு எமோஷன், ஒரு குடும்பத்துல என்ன ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாதிக்கலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கும். அது கேட்டப்புறம் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சது. நல்ல அனுபவம், நல்ல பயணம், காத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, படத்தோட எடிட்டர். லைக் வந்து இந்த படம் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட கதை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணி இருக்கும் இல்லையா எடிட்டிங்ல, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஆட் பண்ணா இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, மெயின் திங் வந்துட்டு இது வந்துட்டு ஆக்சுவலி ட்ராமா தான் அது. ஸோ கண்டென்ட்டா. ஸோ இதில் ஜேர்னரைஸ் ட்ராமாங்கிறதுனால நம்ம அதில் என்ன வந்துட்டு ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியுங்கிறதுல ஸோ ஃபோர் ஃப்ளெஜ்டாக நாங்கள் ஸ்கிரிப்ட்லேருந்தே வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் கூட ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்கு அது ஈஸி டு மேக்காக தான் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ இதில் அந்த இன்டர்வல் பிளாக்லேருந்து வந்துட்டு இது எப்படி இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிவீலிங் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கதை தான் மீதி இருக்கிற சஸ்பென்ஸை உடைக்கிறது. ஓகே. அண்ட் இப்போ எடிட்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ என்டையர் மூவி எடுத்து முடிச்சிருவாங்க, அதுல நிறைய சீனும் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த சீன் அந்த இடத்துல வைக்க வேண்டிய தேவை வந்து ஒரு எடிட்டரா உங்களுக்கு தோணும். ஆனா டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து சில டைம் சொல்லுவார், இல்ல இது வேண்டாம், இந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நீங்க வந்து அந்த டைம்ல வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல நடந்திருக்கா? இல்லை, ஆக்சுவலி அது ஃபுல் ஃப்ளெஜ்டா பார்க்கும்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 hours 20 minutes பக்கம் வந்துட்டு இருந்துச்சு மொத்த ஃபுட்டேஜ். இப்போ எங்களோட படத்தோட கண்டென்ட் வந்துட்டு 151 தான். ஸோ 1 hour 51 minutes. ஸோ எதனால அப்படின்னா வந்துட்டு நாங்களே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஆடியன்ஸாக வந்துட்டு அதை வியூ பண்ணி பார்ப்போம். திரும்ப திரும்ப பார்க்கும்போது வந்துட்டு வேண்டாம், இந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கு, ஸோ இது சம்திங் வந்துட்டு ஆல்டர்னேட் பண்ணலாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டைரக்டரோடையும் ப்ரொடியூசரோடையும் கன்சிடர் பண்ணிட்டு அவங்களோட சஜஷன்ஸோட தான் வந்துட்டு தான் ஒர்க்கே பண்ணோம். அண்ட் மோரோவர் வந்துட்டு ட்ரிம்டு வெர்ஷனாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க சார், இப்போ டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதி உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருப்பாரு, நீங்க வந்து அந்த கதையை பார்த்த உடனே எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த கதையை அப்ரோச் பண்ணணும்னு தோணுச்சு? முதல்ல சொல்லணும்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ வந்து அதுல வந்து என்ன நடந்ததுன்றது மாதிரி தான் யதார்த்தமா காட்டணுன்ற ஒரு அந்த உள்நோக்கத்தோட அந்த குறிக்கோளோட தான் இருந்தது. அவர் ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவ் பண்ணுறதும் இல்லை வந்து ஒரு காதலுக்காக வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பை ஸ்கிரிப்டாக நம்ம வந்து எழுதி எடுத்து வந்தது, ஃபுல்லாக பிரிண்ட் போட்டு எடுத்து வந்திருந்தோம். ஸோ அது சீன் பை சீன் ஒரு 50 சீன் 60 சீன் மொத்தமே எழுதி இருந்தது. ஸோ நம்ம படிக்கிறப்போ வந்து ஒரு உதவி செய்வார், ஒரு திருநங்கைக்கு உதவி செய்வாங்க, அது ரொம்ப நல்ல எமோஷனலான சீனா இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து ஹீரோயினை லவ் பண்றதா இருக்கட்டும், அவங்க சில இடத்துல வந்து ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு பையனை வந்து வெறுக்கிற மாதிரி பண்ணப்போ ஒதுங்கிடுவாங்க சில பேர். ஆனா இவர் வந்து அது மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு. இல்ல நான் காதலிச்ச பொண்ணு அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் வந்து
அந்த பொண்ணு கூடவே இருக்கணும்னு நினைப்பாரு. So ஓகே. அந்த மாதிரி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருவி இருக்கும். So அதெல்லாம் தான் பிடிச்சிருந்தது. ஓகே, சூப்பர். அது இப்போ ஒரு படம் அப்படின்னும் போது, ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் அப்படின்னும் போது, அது ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது, மக்கள் அதை எந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறாங்க, இல்ல இன்னும் அவங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன? ஆஹ் எனக்கு வந்து இது எப்படி நான் இது பார்க்கறதுன்னு சொன்னேன்னாக்கா, ஸ்மால் பட்ஜெட்டு எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்ட்டு பண்ணுறப்போ வரவேற்பாங்களான்னு சொல்றதை விட வந்து வரவேற்பாங்கன்றதுக்கு கதை கரு நல்லா இருக்கணும். ஓகே. அந்த ஒரு எண்ணத்தோட தான் இருந்தது. கதை நல்லா இருக்கும்னா மக்கள் கட்டாயம் விரும்பி தான் ஏத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. எல்லாருமே புதுமுகங்கள், அது அப்படிதான் செய்யணும்னு ஒரு இது. இதுக்கப்புறமும் படம் பண்ணாலும் எல்லாரும் புதுமுகங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கிய குறிக்கோள். கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏன் இது வந்து மாற்றலாம், ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி மாற்றலாம், அது மாதிரி எதுவும் செய்யலை. ரொம்பவே கவனமாக இருந்திருக்கும். இவர் அந்த எடிட்டிங் சொல்லி இந்த டைமிங் சொல்லி குறைஞ்சதே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட்டு தான் வந்து படமாக உருவாக்கியிருக்கோம். எனக்கு ஒரு முழு நீள படமாக அதோட இவர் தீபன் இசை, அகிலேஷ் ஒளிப்பதிவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து எந்த அளவுக்கு காட்டியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெருகேற்றிருக்காங்க. இவர் எடிட்டர் இவங்க வந்து நிறைய கட் பண்ணின்ற மாதிரி சொல்றதை விட வந்து இல்லை ஸ்டோரி இது இருக்கணும் அப்படின்னு ஒரு நிப்பாரு சில இடத்துல. ஸோ நல்லா செஞ்சிருக்கு, நல்லபடியாக வந்திருக்கோம். மக்களுக்காக தான் எல்லாமே. ஓகே, சூப்பர். அண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆஸ் அ ப்ரொடியூசரா ஒரு படம்னு வந்துட்டாலே ஒன்று பட்ஜெட், இன்னொன்று லொக்கேஷன், ஸோ இன்னொரு வந்து டெக்னிக் டீம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல நீங்க எந்த விஷயத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்ல. எல்லா கஷ்டத்துலயும் ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும். முதல்ல நம்ம படம் எடுக்கும்போது வந்து சில கஷ்டமான விஷயங்கள் நடந்தது. சரி, ஓகே, அது எப்படி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 45 days தான் ஷெட்யூல் வச்சிருந்தோம். 50 days ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் ஸ்லிப் ஆனது. அதுக்கப்புறம் எடிட்டிங் டேபிள் வந்தவொடனே சரி 45 days, இவரும் 45 days சொல்லியிருந்தாரு. ஆனால் டைரக்டரும் இவரும் வந்து எப்படி சொல்லாங்கன்னாக்கா இன்னும் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு 45ன்றது 90 days பண்ணிட்டாங்க. ஸோ டேஸ் தள்ளி போயிட்டாங்க ரொம்ப அழகா. அப்புறம் இசை கிட்ட வந்தவொடனே இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. அது அவங்களும் வந்துட்டு இல்லை என்னோட இது படம் ரொம்ப நல்லா செய்யணும், அது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் நிறைய லைவ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து புல்லாங்குழலா இருக்கட்டும், வீணியா இருக்கட்டும், எல்லாமே லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேட்குற இசை இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் எப்படியோ இருக்குன்னு சொல்றத விட தீபன் கிட்ட நம்ம ரொம்ப டைரக்டரும் நானுமே வந்து ரொம்ப முழுமையாக சொன்னது என்னன்னா யதார்த்தமாக இருக்கணும், கதைக்கேற்ற மாதிரி இருக்கணும், நல்லா லைவாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஓகே, அதுவும் கொஞ்சம் டைம் ஆனது. எல்லாருமே எல்லாம் நல்லா உழைச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் காட்சி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியிலாம் எடுத்திருப்பாங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல எடுத்திருப்பாங்க, இன்னொரு டேம் அண்டர்லாம் போய் எடுத்திருப்பாங்க. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா அருமையா வந்திருக்கு. இப்போ இது ஒரு படமா பாக்குறப்போ என்ன கஷ்டப்பட்டதோ அதெல்லாம் இப்போ ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் சார். அண்ட் நீங்க சொல்லுங்க, இப்போ லவ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மோஷன் வந்து அந்த லவ்வை வந்து வேகமா கொண்டு போற மாதிரி இருக்கும் எடிட்டிங்ல, ஒரு சில இடத்துல வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இந்த படத்துல எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு டவுட், இப்போ ஒரு லவ் சப்ஜெக்ட்னாலே வந்து ஸ்லோவா கொண்டு போனாதான் நல்லா இருக்குமா, இல்ல அது ஒரு ஸ்பீடா கொண்டு போனாதான் நல்லா இருக்குமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடிட்டரா. ஆக்சுவலி இதுல எப்படின்னா வந்து நீங்க சொல்ற லவ் தாண்டி வந்து இதுல வந்து இன்னும் வேற எமோஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அது கைண்ட் ஆஃப் அதர் அன்பு பரிமாணங்கள் தான். ஸோ அதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரியான எடிட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அது இப்போ அழுகை, ஸோ பாசம், எல்லாத்துக்குமே வந்து வேற வேற வேரியேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்படிதான் எடிட்டிங்லயும் நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபுல்லா ஒரு படமா பார்க்கும்போது வந்துட்டு எங்கேயும் தொய்வு இல்லாம வந்துட்டு கொடுக்கணுங்கிறது மெயினா அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணோம். ஸோ இப்போ அதுல எங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரேம்ல நின்னுருப்பீங்க இல்லையா, டயலாக் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் கேமரா ஃபியர் இருந்துச்சு, பட் தென் நல்லா டீம் சப்போர்ட்னால கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டு நல்லா வந்துச்சு சீன். அண்ட் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி குட்.
ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்திருப்பீங்க இல்லையா, பிக் ஸ்கிரீன்ல. அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, இல்ல இது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சா? தானாவே தோணுச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு. ஆனா சப்போர்ட்னால இருந்தனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் உங்களுக்கு? வீட்ல எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே சப்போர்ட் கொடுக்கறதுனால ஓகே. நல்லதா பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அம்மா அப்பா. ஓகே, சூப்பர். அண்ட் தேங்க்யூ. இப்போ ஒரு கேம் இருக்கு. என்னன்னா வந்து படத்துல கண்டிப்பா நிறைய எமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எமோஷன்ஸை வச்சு நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ சேடுன்னு சொன்னா இவங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க இந்த படத்துல பேசின ஏதாவது ஒரு டயலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒண்ணு. என்னடி அழுகுறியா? என்னடி அழுகுறியா? என்னடி அழுகிறியா? அவங்க என்னடி சொல்லிட்டாங்க. அழுகுறியா? அந்த ஒரு என்னடி அழுகிறியா அப்படின்றது சோகமா. இப்ப போய் அது வர்றதுக்கு என்னடி அழுகுறியா அப்படி ஒரு ஓகே. சீன் அவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப ஷார்ட் ஃபோன் கால் மாதிரி, அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஸோ சீன் ரொம்ப ஓகே. குட்டியாக. இப்போ அதே வந்து சிரிச்சுக்கிட்டே பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க, அது ஈஸி தான், பண்ணிடுங்க. என்னடி அழுகுறியா? ஓகே. அதே கோவமா? அதே அழுகுறியா? இவ்வளவுதான் வருமா கோவம்? பரவாயில்ல. அண்ட் சார் வேண்டாம் நீங்க, ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா எடிட்டரா இது ஓகே, இந்த எமோஷன்ஸ் ஓகேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நீங்களும் எங்களுக்காக பண்ணி காட்டணும். என்னடி அழுகிறியான்றத வந்து என்ன மாதிரி சொல்லலாம்? ஓகே. எனக்கு நடிக்கலாம் வராதனாலதான் வந்து நான் இல்ல, editor-ஆ நான் உங்களுக்கு இருக்கேன். நிறைய தர மாட்டேன், ரெண்டே ரெண்டு தான். சோ நீங்க வந்து கோவமா சொல்லுங்க. என்ன டைலாக்? இதே டைலாக். என்னடி அழுகிறியா? ஓகே. என்னடி அழுகுறியா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அருவருப்பா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முக பாவனை அதெல்லாம் நீங்க தான் அதுல ஹீரோ இதுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். என்னடி அழுகுறியா? ஓகே, சூப்பர். அண்ட் தேங்க்யூ so much for coming to all. நன்றி. ரொம்ப அண்ட் once again வந்து படம் சக்சஸ் ஆக எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டீம் இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya and signing off from Cine Spot.